ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்லி ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டோட ஆகிட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ரோடு பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். அப்புறம் எங்கள் பாரடா சிஸ்டர் ஆலனை நீ ஜேகப்புக்கு பார்ட்னராக கொடுக்க சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்த. நீ ஒரே ஒரு ரிஸ்கேட்டா நீங்கள் ஃபிலிக்ஸ் நேம் எனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருந்தேன். பட் இந்த ஸ்டோரியில் ஆலனும் போடலாம்ல அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்கேன். சரி, ஓகே, இந்த ஸ்டோரி இன்னொரு சிஸ்டரோட ஸ்டோரியோட தான் நான் மிக்ஸ் பண்ணி உன்னோட ஸ்டோரியாக கொடுத்தேன். நீ வெயிட் பண்ணு, கண்டிப்பாக நான் ஜேகப்புக்கு பார்ட்னராக மற்ற எல்லா ஸ்டோரியிலையுமே ஃபிலிக்ஸ் தான் நான் நேம் வைக்கிறதா சூஸ் பண்ணிட்டேன். ஆனால் நீ என்கிட்ட இவ்வளோக்குள்ளே ரெஸ்கியூட்டாக கேட்டதுக்கப்புறம் நான் திங்க் பண்ணி பார்த்தேன். உனக்காக நீ கேட்டல என்கிட்ட ஒரு எஃப்எஃப், அந்த எஃப்எஃப்பை நான் தனியாக இன்னொரு எஃப்எஃப், இந்த எஃப்எஃப் இல்லாமல் இன்னொரு எஃப்எஃபாக டேக்குக் நாம் ஜோன் யோமினுக்கும் அப்புறம் ஜேகப்போட பார்ட்னராக ஆலனை வச்சபடியே உனக்காக ஒரு உனக்காக மட்டும் ஒரு எஃப்எஃப் நான் ரெடி பண்ணி போடுறேன். கொஞ்சம் எனக்கு அதுக்கான டைமை மட்டும் கொடு சிஸ்டர். நீ டைம் கொடுத்தினா கண்டிப்பாக இந்த எஃப்எஃப்பை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உன்னோட எஃப்எஃப்பை நான் ரெடி பண்ணி போடுறேன். ஓகேயா? OT7 எல்லோரும் இருக்கிற மாதிரி, ஜேக்கப்புக்கு பார்ட்னர் ஆலன் இருக்கிற மாதிரி உனக்காக ஒரே ஒரு எஃப்எஃப் மட்டும் நான் போடுறேன். ஓகேயா? எதுவும் டென்ஷன் ஆகிக்காத ப்ளீஸ். டைம் மட்டும்ட்டா உனக்கு இது ஓகேனா எனக்கு ஓகேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி இந்த எஃப்எஃப் எண்ட் ஆனதுக்கப்புறம் நான் OT7 எல்லோரும் இருக்கிற மாதிரி நியூவாக இன்னொரு எஃப்எஃப் ரன் பண்ணுவோம்ல, அதில் உனக்காகவே ஆலனை பார்ட்னராக வச்சு நான் ஸ்டோரி மேக் பண்ணி போடுறேன். ஓகே, அந்த ஒரு எஃப்எஃப் மட்டும்தான் என்னால் போட முடியும். மற்ற எல்லா எஃப்எஃப்லேயும் நம்ம ஃபிலிக்ஸாக வச்சுப்போம். உனக்கான ஓன் எஃப்எஃப்பில் நான் ஆலனை வச்சபடியே போடுறேன். எனக்கு டைம் மட்டும்ட்டா. ஓகேயா? கண்டிப்பாக எனக்கு டைம் தருவேன். நான் வெயிட் பண்ணுறேன். உன்னோட கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் சிஸ்டர். சார்லியோட சீக்ஸ்லேயே ஒரு ஸ்லாப் தான், டைட்டான ஸ்லாப்பு. பச்சை ஸ்லாப்பில் சார்லி தான் அழுவான்னு பார்த்தா நம்ம டேயோட ஐஸில் டீரி வந்துருச்சு. ஒன்று பொசிஷன்லேயே நம்ம சுகரை நோட் பண்ணால் பிச்சிருவேண்டா. யாருக்கு சாக்லேட் கொடுக்கணும்? உனக்கு ஃப்ரெண்டாக வேணும்னா உன் கிளாஸ்மேட்டில் எப்படியாவது ஃப்ரெண்ட் படி. இன்னொரு டைம் இந்த மாதிரி என் டேட்டை பிஹேவ் பண்ணுறவளை வச்சுக்கிட்டேன். நீ என்ன மைண்ட் செட்டில் என் டேக்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆகுறேங்கிறது எனக்கு தெரியுது. இதுக்கு மேலே இந்த திங்கிங் உனக்கு வரக்கூடாது. அவன் என்னோட பிரதர் அப்படிங்கிற சுகர் ரொம்ப ஹாஷாக சார்லியே பயங்கரமாக திட்டுறாரு. இதுக்கு மேலே இந்த மாதிரி ப்ளே பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். என்ன, இந்த கண்ட்ரிலேயே நம்பர் 2 பிளேஸில் உன்னோட டேடு இருக்கார் அப்படிங்கிறதுனால என் காலேஜுக்குள்ளே நீ என்ட்ராயிட்டனால அண்ணா பாட்டு நம்ம இன்டர்வியூ நினச்சிட்டு இருக்கியா? இது என்னோடய பிளேஸ். ஸ்டடி ஒர்க்குக்கு தான் வந்துருக்கேன். ஸ்டடியை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், புரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பட்டுட்டு இருந்தோம்னா, ஹயாங் நான் வேணும்னே பண்ணல ஹயாங், நான் வேணும்னே 100% சாக்லேட் கேட்கல ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஆள ஆரம்பிச்சிடுவார். அந்த மாதிரி ஆள ஆரம்பித்தோம். நம்ம சுகாடா உன்னை வச்சுக்கிட்டு சொல்கிறது தப்பே இல்லை. உனக்கு நிறைய பிளேஸில் நான் செல்லம் கொடுத்து வச்சுருக்கேன். நீ முதல்ல வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஆன்சர் பிடிச்சி நேராக சுகாவோட ரூம் இருக்கும்ல, சுகாவுக்குன்னு தனியாக பிரின்சிபல் ரூம் மாதிரி அந்த ரூமுக்கு இழுத்துட்டு போகிறாரு. ஹயாங் என்னை பனிஷ் பண்ணாத ஹயாங், பனிஷ் பண்ணாத ஹயாங், நான் நீ இந்த மாதிரிலாம் என் சைல்டிஷாக பிஹேவ் பண்ண மாட்டேன் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா கிட்ட கண்ட மெனிக்கா கதறி அழுட்டபடி பயங்கரமாக அழுறாரு. காரிடர் முழுக்க டேயோட க்ரையிங் சவுண்டு டாண்ட பொசிஷன்லேயே அள்ளிட்டு வேண்டாம். வாய போடுறா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டேன். நீ என்னை அடிக்க மாட்டேன்னு சொல்ல, அப்படின்னா அழுறத நிப்பாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? இந்த மாதிரி சொன்னால் அடிக்கலாம் மாட்டேன், வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். சரி வா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயே இப்போ நம்ம சுகாவோட ரூமுக்கு கூட்டு போகிறாரு. இந்த மாதிரி டே போகிறத பார்த்துட்டு நம்ம ஜவுங்குக்குடா, ஐயோ பேபி என்ன இந்த மாதிரிலாம் இருக்குது, என் பேபி என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணணுன்னு எனக்கு தெரியலையே. அப்போ நம்ம சுகாவோட ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவை ஃபாலோ பண்ணபடியே நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ டேயை பாட்டு ஹெவியாக நம்ம சுகா முறைச்சிட்டு இருந்தா, எதுக்கு என்னை பாட்டு முறைச்சிக்கிட்டே இருக்கிறேன், நான் தான் சொல்கிறோம்ல இன்னும் இந்த மாதிரி சைல்டிஷாக நான் பிஹேவ் பண்ண மாட்டேன்ட்டு, நீ ஹயாங்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்ட சொல்லாதுங்கிற மாதிரி சுகாவை பிளாக்மெயில் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணால் சுகா வேகமாக டேயோட காட்டை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுவியா சைல்டிஷாக பிஹேவ் பண்ணான்னு கேட்க மாட்டேங்கிறீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை கொஞ்சம் பனிஷ் பண்ணுறாரு, கொஞ்சம் திட்டுறாரு. இந்த மாதிரிலாம் நீ எல்லாருக்கிட்டையும் இன்னசென்ட் மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்லாட்டே, எல்லாரையும் நம்பி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்லாங்கிற மீதி ரொம்ப திட்டு வரா. அந்த மாதிரி திட்டுனா, டேடா
நம்ம சுகாவை பாட்டப்படியே பைட்டிலே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். டேக்கு பக்கத்தில் பொறுமையாக உட்காந்துட்டு, இங்கே பாருட்டு என் செல்ல டேயில் இங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே ரொம்ப குட் பர்சன்டாக தெரிய மாட்டாங்க. உனக்கு ஃப்ரெண்டாடா ஃபெலிக்ஸ் இருக்கானே, அப்புறம் ஏன் நீ மற்ற ஃப்ரெண்ட்ஸு நியூ ஃப்ரெண்டை தேடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, உனக்கு என்ன வேணாலும் உனக்காக வாங்கி கொடுக்கறதுக்கு நானும் ஹயாங்கு மாமு டாடி எல்லோரும் இருக்கிறோம்ல, பின்ன ஏன் இந்த மாதிரி சைல்டிஷாகவே பிஹேவ் பண்ணுற? இங்கே பாருட்டேம்மா, உன்னோட சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம். உன்னை கேரிங்க பாட்டுக்கிட்டான் ஹயாங் என்னை இந்த பிளேஸில் உனக்கு காலேஜ் ஒர்க் பண்ணதுக்கு எல்லா ஒர்க்கையும் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாடக்கூடாது. அப்புறம் ஹயாங் உன்னை பனிஷ் பண்ணுவான், அப்புறம் இந்த ஹயாங் உன்னை சேவ் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாரி ஆரம்புக்கு தெரிஞ்ச உன்னை பனிஷ் பண்ணுவான். நான் அப்புறம் சேவ்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி ஏன் இவர் பிளாக்மெயில் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணால் இல்லை இனி நான் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன், யாருக்கிட்டையுமே க்ளோஸாக பேச மாட்டேன், ஃப்ரெண்ட்லியாக பேச மாட்டேன். நான் வந்து ஸ்டடி ஒர்க்குக்கு தான் வந்திருக்கேன், நான் ஸ்டடி ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கிறேன், ஹயாங்கிட்ட மட்டும் சொல்லாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சுகா கிட்ட சொன்னான். அப்போ செம்மட்ட பையனாக இருப்பல்ல, குட் பாயாக நண்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா பேசுகிறதுக்கு இல்லாட்டிக்கு ஈக்குவலாக பேசிட்டோம். சுகாவே நேராக கொண்டு வந்து டேயோட கிளாஸ் ரூமில் விட்டான். நம்ம ஜோங்குக்கு இந்த மொட்டை நோட் பண்ணிவிட்டு லைட்டாக பிளாக்மெயில் பண்ணாதான் பயப்படுறான். சரி பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம டேக்கிட்ட எப்படியாவது க்ளோஸாக பேச ட்ரை பண்ணணும். ஆமாம், இந்த சார்லி எதுக்காக தேவையில்லாமல் ஏன் பேபிக்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான்? மார்னிங் என்னென்னா என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டான், இப்போது பிரேக் ப்ரீடில் என் பேபிகிட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டான். இவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேண்டானா இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் சைடை தான் கேட்டுட்டு ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி ஜேகப் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிளேஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக ஜேகப்கிட்ட பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக ஜேகப்பை ஃபாலோ பண்ணப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே என்ட்ராயிடுவார். அந்த மாதிரி என்ட்ரானோம். ஜேகப் கொஞ்சம் ஷாக்காக டியார்டா நம்மளை விட வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே வரட்டுங்கிற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு ஃபிலிக்ஸை நோட் பண்ணிவிட்டோம். ஒரு கோவட்டிலே அப்படியே நம்ம ஜேகப் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அப்படியே ஹேண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணபடியே நின்னா நம்ம ஃபிலிக்ஸு ஜேகப்பை பாட்டபடியே நின்றுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நின்றுருந்தோம். ஜேகப் அப்படியே ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிட்டாலும் மூமெண்ட்டுக்கு ஃபேஸாக கரைச்சி பிடிச்சி தொடச்சபடியே ரெஸ்ட் ரூம் மட்டும் வெளியே போகலாங்கிற மாதிரி போகிறேன். ஜேகப்போட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாரு. நான் உங்ககிட்ட தான் பேச வந்துருக்கேனுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல, எதுக்காக இந்த மாதிரி மார்னிங்லேருந்து என்னை இக்னோர் பண்ணுறீங்க? ப்ளீஸ் ஜேகப் என்ன மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. உங்களுக்கு என் மேலே கோவம் இருந்தால் என்னை அடிச்சுக்கோங்க, என்னை பனிஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மட்டும் இக்னோர் பண்ணாதீங்க, என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரை பண்ண பொசிஷன்லேயே ஜேகப்கிட்ட பேசினான். ஹேண்ட்ஸ் எடுக்கிறியா ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி ஃபிலிக்ஸை நோட் பண்ணால் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் திரும்பவும் ஜேகப்கிட்ட பேசினா இதே மாதிரி தானே நீ மேரேஜுகளில் முழுக்க என்னை இக்னோர் பண்ண? உன்னை ஒரு 3 to 4 ஹவர்ஸ் இக்னோர் பண்ணதுக்கு உனக்கு என்ன மாதிரி இருக்குன்னா அந்த 1 day முழுக்க நீ என்னை இக்னோர் பண்ணியே, அப்போ எனக்கு என்ன மாதிரி இருக்கும்? என்னோடய ப்ரெசண்ட்டே தூக்கி போட்டுட்டு போயிட்டேன். நாளைக்கு உன்னோட பேரண்ட்ஸ் ஹயாக்கு மேரேஜ் பண்ணி வச்ச மாதிரி ஒரு பர்சன்ட்டுக்கு மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருப்பாங்க. நீ அந்த பிளேஸில் பேரண்ட்ஸு என்னோடய லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல, பேரண்ட்ஸ் என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கல, அதனால நான் உங்களோட லவ்வை மூவ் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உன் பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு என்ன ஒரு இது இருக்குது? நீட்டா மேரேஜ் பண்ணிப்பியே, நான் எப்படி உன்னை திங்க் பண்ணுறது? என்ன நானே ஹேட் பண்ணிக்க விரும்பலை ஃபெலிக்ஸ். இப்போவே நான் மூவ் ஆன் ஆகிறது தான் எனக்கு பின்னாடி வர்ற பெயினை ஹீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி பேசினா என்னை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என் பேரண்ட்ஸ் சொல்லிட்டா என் லவ்வுக்கு நான் ஃபைட் கூட பண்ணாமல் உங்களை அப்படியே மொத்தமாக மறந்துட்டு இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறீங்களா? அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொன்னால் இந்த வேடை எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறீங்க? எப்படி உங்களுக்கு இந்த திங்கிங் வந்துச்சு? நான் உங்களை அந்த லவ்வுக்கு லவ் பண்ணுறேன் ஜேகப், இந்த மாதிரி வேடால என்னை கீல் பண்ணாதீங்க. நான் உங்களை ரொம்ப ட்ரூவாகவே லவ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசினா கண்டிப்பாக என்னோடய லவ்வுக்கு நான் ஃபைட் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் எவ்வளவோ நம்ம ஜேகப்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜேகப் வந்து உன்னை நம்ப முடியாது, எனக்கு இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி டைட்டை வேஸ்ட் பண்ண பிடிக்கலங்கிற மாதிரி
ஹார்ஷாக பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஃபிலிக்ஸே நம்ம ஜேகப்கிட்ட க்ளோஸாக வந்து ஜேகப்போட லிப்பில் கிஸ் பண்ணி லிப்லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப்லாக் பண்ணால் இதுதான் நம்ம ஜேகப்புக்கும் ஃபிலிக்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு கிஸ்ஸாக இருக்கும். அந்த மூமெண்ட்டில் ஜேகப்பு கொஞ்சம் ஷாக் ஆகி ஃபிலிக்ஸை நோட் பண்ணோம். இந்த மாதிரி லிப்லாக் பண்ணுற மூமெண்ட்டில் ஃபிலிக்ஸை புஷ் பண்ணி நம்ம ஜேகப்டல்னா இங்கே பாருங்கள், என்னோடய லவ்வை ப்ரூவ் பண்ணதுக்கு நான் எந்த லெவலுக்கு வேணாலும் நான் இறங்குவேன். ஏன்னா காலேஜ் ஸ்டடி முடியிட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் வேண்டான்னு தான் நான் திங்க் பண்ணுறேன். அதுவே இப்போ உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் ஓகே, உங்களை நான் சீட் பண்ணிடுவேன், ஏமாற்றிடுவேன் தானே திங்க் பண்ணுறீங்க. இப்போவே வாங்க என் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. ஏன்னா என் காலேஜ் ஸ்டடி தான் பிரேக் ஆகும், மற்றபடி வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் ஆக போகிறது கிடையாது. இப்போவே நான் என் ஹவுஸுக்கு போகலாமா, என்னோடய லவ்வை என் பேரண்ட்ஸ்கிட்ட போய் நான் சொல்கிறேன், நம்ம ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நான் என் லவ்வுக்காக ஃபைட் பண்ண ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு கோவத்தில் பேசிட்டு நான் உங்களை அந்த லவ்வுக்கு லவ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இன்னொரு பர்சன்ட்டுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா டிசிஷன் எடுத்துட்டு ஸ்டேஜில் என்னை கொண்டு போய் விட்டாலும் ஜேகப், உங்களுக்கான நான் இன்னொரு பர்சன்ட்டுக்கு எப்போதுமே சொந்தமாக மாட்டேன். அதே பிளேஸில் நான் டெட் ஆகிருவேன். எனக்கு அந்த பிளேஸில் ஃபியூனல் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் வெளியே போனான். அதாவது மேரேஜே ரெடியாகி அந்த ஸ்டேஜ்லேயே கொண்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக விட்டாலும் நான் ரிங்கை போட மாட்டேன், அதுக்கு படியில் நான் டெட்டு தான் ஆவேன், எனக்கு அன்றைக்கி அந்த டேயில் ஃபியூனல் தான் நடக்கணுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த லெவலுக்கு பேசுகிற அந்த வேர்டெல்லாம் கேட்டு ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே போகிற ஃபிலிக்ஸோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி ஜே அப்படியே க்ளோஸாக இழுக்கிறாரு. என்னை விடுங்க, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அங்கேருந்து போகலான்னுங்கிற மாதிரி ட்ரை பண்ணான். ஃபிலிக்ஸோட சிக்ஸை கப் பண்ணபடி ஃபிலிக்ஸோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணபடி நம்ம ஜேகப் அப்படியே ஃபிலிக்ஸ்க்கு லிப்லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஃபிலிக்ஸ் அப்படியே நம்ம ஜேகப்பை டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம ஃபிலிக்ஸ் லைட்டாக க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ணோம். எங்கே பாரு, இனி இந்த மாதிரி மைண்ட் செட் உனக்கு வரவே கூடாது, இந்த மாதிரி நான் டெட் ஆகிடுவேன், சூசைட் அட்டன் பண்ணுவேனுங்கிற மாதிரிலாம் திங்க் கூட பண்ணக்கூடாது. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். அந்த வேர்டை நீ எப்போதுமே உன் மவுத்தில் சொல்லவும் கூடாது, இந்த ஹார்ட்டில் நீ திங்க் பண்ணவும் கூடாது. என்னன்னாலும் சரி, கண்டிப்பாக நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன். எனக்கு உண்மையில லைட்டாக கோவம், அதனால தான் கொஞ்சமாக உன்னை இக்னோர் பண்ணேன். இந்த வேர்டை உன்னோட மெமரியிலேருந்து மைண்ட்லேருந்தே மொத்தமாக அழிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ்கிட்ட இந்த மாதிரி பேசினா ஃபிலிக்ஸ் க்ரை பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜேகப்பை நோட் பண்ணால் அந்த செயின் ப்ரெசண்ட் ஜேகப்கிட்ட தான் இருக்கும். அதை அப்படியே ஃபிலிக்ஸோட நெக்கில் மாட்டி விட்டுட்டு ஸ்டடியில் மட்டும் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணேன். தேர்ட் இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதோட கண்டிப்பாக என் பேரண்ட்ஸ் மூலியமாகவே நான் உன்னை மேரேஜ் பண்ண வருவேன் உன் ஹவுஸுக்கு, புரியுதுல, தேவையில்லான்லாம் திங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே நேராக கிளாஸ் ரூம் போகணுங்கிற மாதிரி டீரெல்லாம் ஃபைட் பண்ணிவிட்டு அப்படியே கிளாஸ் ரூம் போக அனுப்புகிறாரு. ஃபிலிக்ஸுமே ஜேகப் வந்து நம்மக்கிட்ட பேசிட்டாரு, நம்மளை ஃபர்கியூ பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ்லேயும் ஃபிலிக்ஸை நேராக கிளாஸ் ரூமுக்கு வந்தால் ஜேகப்புமே நேராக அவரோட ஸ்டாப் ரூமுக்கு போகிறாரு. ஃபிலிக்ஸ் ரொம்ப ஹாப்பியாக வந்து பக்கத்தில் உட்கார மொமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு, என்ன நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற, அங்கே மீட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஆமாம் நான் மீட் பண்ணி எல்லாத்தையுமே பேசிட்டேன், பாட்டியா நேற்று எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது இந்த செயின் தானா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த செயினை கட்டுறாரு. ஐயோ அதில் போகிறேன், அது ஹார்ட் மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே ஜெயினுங்கிற மாதிரி லெட்டர் இருக்குது. அங்க அவரோட இன்சல் வச்சபடியே உனக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்துருக்காரு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏடு ஹார்ட்டு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு க்ளோஸ்அப்பில் பார்த்தா அந்த ஹார்ட்டுக்குள்ளே ரொம்ப சின்னதாக ஜெய் தெரியுது. ஐயோ நான் வெறும் ஹார்ட் நினச்சி தானே வேறு பண்ணேன், இதை உன்னிப்பாக கவனிச்சா உள்ளே ஜெய் இருக்குடே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹார்ட்டுக்குள்ளேயும் ஜேகப் தானே இருக்கிறாரு அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி கலாய்ச்சா, ஆமாண்டா பார்க்கதான் சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணுற, பட் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணபடி டீச் பண்ணிகிட்டு இருந்தான். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே காலேஜு கேண்டீனில் தான் கட்டுறாங்க. எல்லோரும் லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட வந்துருந்தான். டேயுமே சாப்பிட வருவார், அந்த மாதிரி சாப்பிட வந்தா கரெக்டாக கேண்டீனுக்குள்ளே என்றானா டேயை மறைச்சி அப்படி நம்ம ஜொங்குக்கு நிற்கிறாரு. அதே கேண்டீனில் தான்
சார்லியோட ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருப்பான். எப்பண்டா வருவானுங்கிற மாதிரி அவன் டேக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஜங்குக்கு கரெக்டாக கேண்டீனுக்குள்ளே என்ட்ராகிற மறைக்கிறத பட்டுட்டு டேடான், உனக்கு என்ன பிரச்சனை, மார்னிங்லேருந்து உன்னை பார்க்கலன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா நான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்க்காம இருந்ததில் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா. இதா அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல, எது என்ன பார்க்காம இருந்ததில் உனக்கு அவ்வளோ ஹாப்பியா அப்படிங்கிற மாதிரி பாட்டு கோவமாக மறைப்பாரா. இப்போ என்ன, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஹயாங் வரேன் இருக்காரு, ப்ராப்ளம் இல்லாமல் தெளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணால் ஜங்குக்கு விட மாட்டேங்கிறாரு. அங்கிட்ட எங்கிட்டும் லாக் பண்ண பிடிக்கிறாரு. ஏன் என்னை அங்கிட்ட எங்கிட்ட போக விட மாட்டேங்கிற, எனக்கு பசிக்கிட்டுனுங்கிறோம்ல, நம்ம 2 பேரும் என்ன சேர்ந்து இன்றைக்கி லஞ்சு சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ என் பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருவியே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னான். ஐயோ சாப்பாடுனா போட்டு பலிக்கு என் பேபிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, எங்கள் பாருட்டே என்ன எப்போடும் என்னை திட்டுவேன், என்கிட்ட கொஞ்சம் ரூடாக பேசுவேன், இன்றைக்கி என்ன டேன்னு ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுகிற, க்யூட்டாலாம் பேசக்கூடாது, சுகா ஹயாங் பரவ ஸ்லாப் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அட வேற நீ ஞாபகப்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இங்கே பாருட்டே என்ன ரெடியாக பேசிகிட்டே இருக்க, இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர் தெரியுமா, நம்ம 2 பேரும் ஃபேமிலி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இதை கேட்டு ஜெனியும் ஜாக்கும் ஷாக்கானா, ஃபிலிக்ஸ்னா எப்பண்டா நீங்கள் 2 பேரும் ஃபேமிலியா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஷாக்கானா, ஃபேமிலி ஆகிட்டோமா, நம்ம 2 பேருமா, நம்ம 2 பேரும் ஃபேமிலியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் கேட்குறாரு. ஜங்குக்கு ஃபேமிலிங்கிறது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஒன்று நான் தான் மேரேஜ் பண்ணுவேன் அந்த ஃபேமிலி டோனிங்கில் கரெக்டாக சொன்னால், சுற்றி இருக்கிற பர்சன்ஸும் அதே டோனிங்கில் ஷாக்காக நோட் பண்ணால், நம்ம மட்டும்தான் சின்ன பிள்ளைத்தனமாகவே நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லுது. ஓ ஹயாங் ஹயாங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே, ஒரே ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி ஹைஃபை அடிக்கிறாரு. பேபி, இன்னசென்ட் பேபி, என் செல்ல பேபி, எப்படி அழகாக நான் என்ன சொன்னாலும் கவுண்டு விழுதுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் ஹைஃபை அடிக்கிறாரு. அவன் ஏதோ டபுள் மீனிங்கில் சொன்ன மாதிரி இருந்துச்சு, இவன் இந்த மாதிரி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ்கிட்டே நோட் பண்ணால், அதுக்காக்கா ஏன் ஹயாங் மேரேஜ் பண்ணிட்டா நீ என்கிட்ட ஃபைட்டில் அப்போ பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பற்றி கேட்கவும், நான் ஏன் ஃபைட் பண்ண போகிறேன், நம்மகிட்ட ஒரே ஃபேமிலியாக ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஓ அப்படியா, அப்போ என்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டேன், என்னை பிலீவ் பண்ண மாட்டேன், என்னை ராக் பண்ண மாட்டேன், என்ன மட்டும் இல்லை என் ஃப்ரெண்டு ஃபிலிக்ஸின்னு எதுவும் பண்ணக்கூடாது, அவன் ஏன் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. சரி உன் ஃப்ரெண்டை மட்டும் ஃபர்கிவ் பண்ணி விட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணிட்டேன். ஒன்றா சாப்பிட்லாமா, ஆனால் ஹயாங் என் கூட சாப்பிட்றேன்னு இருக்காரே, ஹயாங்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷுவா ஹயாங்கிட்ட சொல்கிறேன் நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலின்ட்டு அப்படிங்கிற மாதிரி என்ன போய் சொன்னால், ஐயோ அதெல்லாம் போய் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை பிடிச்சா கரெக்டாக இந்த கேண்டீனுக்குள்ளே ஷுவா என்ட்ராக வர அந்த மாதிரி என்றானா. ஜங்குக் கிட்ட பேசுகிறதும் சார்லி இக்னோர் பண்ணார்ல, ஒரு மாதிரி இக்னோர் பண்ணபடி பேசிட்டு போயிருப்பார்ல, ஆனால் பட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருக்கார்ல, அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இவன் என்ன இவன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறான், அவன் ஹேண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சார்லி ஜங்குக்கிட்டே நோட் பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம சுகாடா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால், சார்லிக்கு விழுந்து ஸ்லாப்பு தான் ஜங்குக்கு ஞாபகம் வருது. ஆகா ப்ரொஃபஸர்கிட்ட நம்ம எப்படி வேணாலும் ப்ளே பண்ணலாம், வச்சு ப்ளே பண்ணோம், அப்போ எல்லாருக்கும் விழுறது தான் நமக்கு விழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர், நாங்கள் எல்லோரும் ஒரே டேபிளில் சாப்பிட்லான்னுங்கிற மாதிரி தான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் இப்போ சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சுகா நோட் பண்ணா. அப்படியா, எல்லோரும் ஒரே டேபிளில் இருந்து சாப்பிட்றோன்னு சொன்னியா, அது ஹயாங் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணால், நம்மகிட்ட ஃபேமிலியில் ஒன்றாட்டன சாப்பிட்றோன்னு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு என்ன மாதிரி சொன்னால். ஓ அப்படியா, ஆமாம் ஹயாங், இங்கே பாரு எல்லா டேபிளும் ஃபில் ஆயிடுச்சுல, அதான் இவங்களும் டேபிளுக்கு தான் வெயிட் பண்ணாங்க, நாங்களும் டேபிளுக்கு தான் வெயிட் பண்ணோம், அவங்க ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது, அதுக்கு தான் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்ட்டு நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அதுக்காக ஏன் அவன் ஹேண்ட்ஸை பிடிச்சி நீ இழுத்த, அது வா சாப்பிட்லானுங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும், ஆமாம் கூப்பிட்டு தான் செஞ்சார், உனக்கிட்ட நான் வெயிட் பண்ணேன், சேர்ந்து சாப்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு நம்மகிட்டே நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தா பேபி ரொம்ப மாட்ட வேண்டியது இருக்குது, இந்த பேபியை ஏன் பக்கத்தில் ஏன் ஹேண்ட்ஸை பிடிக்க வைக்க,
ஐயோ கடவுளே! நான் எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியலையே! பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணுமே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, புலம்புனபடி ஏதோ எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்கணுங்கிற மாரியும் புலம்புன பொசிஷன்லேயே வேண்டாம். ஜாக்டா ஜங்குக் பேசிட்டு போகிறதெல்லாம் கேட்டு, ஓஹோ! உனக்கு அப்போ டேயை பிடிச்சிருக்கா? அவனை கரெக்ட் பண்ண டீம் பண்ணுறியா? நான் வேணா அவனை ஹெல்ப் பண்ணட்டுமாடா? அப்படிங்கிற மாரி ஜாக்கு கேட்க, ஜெனிக்கு இந்த வேலை கேட்க கேட்க இரிட்டேட்டிங் ஆகுது. ஏன்னா ஜெனிக்கு ஜங்குக் மேலே ஒரு ஒன் சைட் லவ் ஃபீல் இருக்கும். ஆனால் நாம ஜங்குக் அப்படி கிடையாது. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டோட பாயிண்ட் ஆஃப்லேயே நிற்கணும். அதை தாண்டி லவ்வுக்கு வரக்கூடாதுங்கிற மாரி அப்போவே அந்த டோனிங்கில் இருந்திருப்பாரு. இந்த மூமெண்ட்டில் டேயை ஃபாலோ பண்ணப்படியே கரெக்டாக டேயை இடித்தபடி வந்து உட்காண்டான். கரெக்டாக சார்லி டேபிளுக்கு பக்கத்து டேபிள் தான். சார்லி டேபிள் லெஃப்ட்னா இவங்க இருக்கிற டேபிள் ரைட்டு. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக் டே இடித்தபடி உட்காந்தா, எதுக்கு என்னை பிடிச்சி தள்ளுற, நான் கீழே விழுந்துட போகிறேன், அப்புறம் ஹேண்ட்ஸில் அடிபட்டுரும் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசினா சுகாடாம் டேக்கு ஆப்போசிட் சேரில் தான் உட்காந்துருப்பாரா. எதுக்கு ஜங்குக் அவனை பிடிச்சி அப்படி தள்ளுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ ஹயாங் எடு, ஐயோ மேரேஜ் தான் ஆயிருச்சு, பட் ஹயாங்னு சொன்னால் ப்ரொபோசர் டென்ஷன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ என்ன பெருசாக தப்பாக சொல்லிட்டேனுங்கிற மாதிரி முறைக்கிறீங்க. ஏன் பிரதர்னா உங்கள் பிரதர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த இதில் டக்குன்னு ஹயாங்னு வந்துருச்சு. சாரி, காலேஜில் ஹயாங்னு சொல்லக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர், இடம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அடான்ட்டு மூவ் ஆன் பண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஷூகா கிட்ட சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால், சரி தேவையில்லாமல் அதிகமாக கட்டாடா, அமைதியாக உட்காந்துட்டுன்னு அப்படிங்கிற மாதிரி ஷூகா இந்த மாதிரி சொன்னால், ஐயோ ச்சே, ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட லவ்வை ப்ரொப்போஸ் பண்ண முடியாமல் டென்ஷன் ஆகிறத விட அவன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பையே சுட்டுட்டு போயிரு, அதுங்கக்கிட்டேருந்து டப்பிக்கிட்டாண்டா பெரும்பாடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு புலம்பு வரா. இந்த மாதிரி புலம்புனா, யாரை பற்றி டென்ஷன் ஆகிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால், எல்லாம் ஒன்னாலதான் பேபி, உன்னை பற்றின டென்ஷன் தான். எப்போனா இந்த க்யூட்டான லிப் மூலியமா ஜங்குக்கா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்ல புரியும், தெரியலப்போ அப்படிங்கிற மாதிரி டேயே பாட்டுட்டு இருந்தான். என்ன ஏன் ஃபுட் உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீ ஏன் மட்டமாக வேணும்னா திங்க் பண்ணுறேன், கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டபுள் மீனிங்லேயே எல்லாத்தையும் திங்க் பண்ணப்படிக்கிட்டே நோட் பண்ணிட்டு இருந்தா. அடே உங்கள்கிட்ட தானடா பேசிகிட்டு இருக்கேன், காடு கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட காட்டுக்கிட்டே விட்டு நம்ம டீ கட்ட, ஏன்டா அந்த மாதிரி கட்டுறனுங்கிற மாதிரி டேவோட அமௌண்ட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் டேனா இப்போ டேக்கு கொண்டு மொடர்ந்துட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. நம்ம ஜங்குக்கிட்டே ஹக் பண்ண போட்டுட்டு தான் லிப்பை கவர் பண்ணியிருக்காரு, அதாவது மவுட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. என்ன மட்டும் சுகர் நோட் பண்ணால், இதுக்கு மேலே கட்டுனா மவுட்டிலே அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டேட்டுட்டுனா, என்னையே அடிப்பியா, என் ஹேண்ட் பக்கத்தில் தான் இருக்கான், ஒன்று அவன் படிச்சு பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி டே சொன்னால், இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர், உங்கள் பிரதர் ரொம்ப ஓவராகவே என்னை டென்ஷன் ஆக்குறான், சொல்லி வைங்க அப்படிங்கிற மாதிரி சுகா பாட்டு பேசினா. டே 2 பேரும் ப்ராப்ளம் பண்ணாமல் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு கிளாஸ் ரூம் போங்க, ஸ்டடி ஒர்க்லாம் இருக்குதுல்ல, எப்போ பார்த்தாலும் இவர் புக்கு இல்லைன்னா நோட் அப்படிங்கிற மாதிரி நம்ம திட்டுறாரு, முணுமுணுக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் ஸ்டடின்னு சொல்லிட்டு இருக்க, அதான் பார்க்க சொல்லலாம் தலலாம் சுட்டுடே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால், ஓ உனக்கு படிக்க சொன்ன டென்ஷன் ஆவியா, இது நல்லாட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஜங்குக்கு இந்த ஸ்டடி ஒர்க்கில் அது டாப்பர் தான், அவரோட கிளாஸில் அவர் தான் டாப்பரு. ஆனால் பட் நம்ம டே அப்படி கிடையாது, ஃபிலிக்ஸ் தான் டேயோட கிளாஸில் டாப், அதாவது ஃபஸ்ட் ரேங்க். நம்ம டே சில டைம் பாஸ் ஆவார், சில டைம் ஃபெயில் ஆகுவார். அந்த மூமெண்ட்டில் படிக்க சொல்கிறாங்களேங்கிற மாதிரி டென்ஷனில் இந்த மாதிரி புலம்புனா சுகாடா என்ன மவுட்டுக்குள்ளே முணுமுணுத்த மாதிரி தெரியுது, ஃபுட்டை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃபுட்டை எல்லோரும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஜிமினாகிட்ட இருந்து சுகாவுக்கு கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தால் நம்ம டேக்குக்கு ஃபிலிக்ஸு அப்புறம் நம்ம மற்ற பக்கத்தில் இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே நோட் பண்ணபடி ஜேகப் கூட அதே பிளேஸில் தான் ஃபிலிக்ஸ் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஃபிலிக்ஸ் தான், ஐயோ ஹயாங்கிட்ட கால் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக சுகா நோட் பண்ணால் டக்கு நம்ம சுகா எழுந்துக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வேறு ஷாக்கானா, எனக்கு ஃபுட்டு போடும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக கேண்டீனை விட்டு வெளியே வந்துட்டார். ஜிமீன் என்ன ஆச்சு, என்ன இந்த டைட்டில் கால் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இந்த மாதிரி பேசினா, இல்லை 5 பிரேக் ஆயிடுச்சு, நீங்கள் ஃபுட்டை சாப்பிட்டுட்டிங்களா இல்லையானுங்கிறத கேட்க தான் நான் கால் பண்ணேன். சாப்பிட்டாச்சா,
காலேஜெலாம் கரெக்டாக ரன் ஆகிட்ருக்குல்ல, டேயும் ஃபிலிக்ஸையும் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம ஜிமினா கேட்க, நான் உன்னோட பிரதரையும் பத்திரமா பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜிமினா கொஞ்சம் ஹாப்பியாகி, நானும் இப்போ நான் மாம் கூட ஆன்ட்டி கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் ஹாலுக்கு வந்துருக்கேன், சரி நைட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணுறாரு. ஹே என்ன டக்குன்னு காலை கட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஹவுஸில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா அப்படியே நேராக பிரின்ஸிபல் ரூம் போட்டு போயிட்டாரு. ஆரம் சைடை தான் கட்டுது. ஆரம்னா கம்பெனிக்குள்ளே என்ட்ரா இருக்காரு. மேரேஜ் ஆகி ஹனிமூன் போக சொன்னால் வந்ததோட லேப்டாப்பில் தட்டி அதர் கண்ட்ரியில் எத்தனை ப்ராஜெக்ட் வந்துருக்கு, அதில் எத்தனை டெண்டர் நமக்கு கிடைக்கணுங்கிற மாரி அவர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் மொத்தமாக டெண்டர் மேலேயும் கான்ட்ராக்ட் பேப்பர் மேலே தான் இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு கம்பெனிக்குள்ளே என்ட்ராகி சிஓசிட்டியில் உட்காந்து ஆரமா இல்லை வர்ற மாதிரி தரு. இந்த மாதிரி ஹெவியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு டைம் ஓமான அந்த மூமெண்ட்டில் நம்ம ஜின்னு நம்ம ஆரம்புக்கு கால் பண்ணோம். அந்த காலை கூட நம்ம ஆரம்பால் பிக் பண்ண முடியல. ஒர்க்கு அந்த மூமெண்ட்டில் பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஆரமோட பர்சனல் செக்யூரிட்டிக்கே கால் வருது சின்னுக்கிட்ட இருந்து. இந்த மாதிரி கால் வந்தா சிஓ ரூம் டோரை நாக் பண்ணிவிட்டு பர்சனல் செக்யூரிட்டி நேராக ஆரம்பிக்கிட்ட வந்தா என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதாவது பாஸ் உங்களோட ஒய்ஃப் உங்களுக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்காங்களாம், இங்கே பிக் பண்ண மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுக்காக எனக்கு கால் பண்ணி உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டென்ஷன் ஆகி சரி நீ போ அப்படிங்கிற மாதிரி கால் மொபைலில் பிக் பண்ணி ஜின்னுக்கு கால் பண்ணுவோம். ஜின் அப்படியே அந்த காலை பிக் பண்ணிவிட்டு உனக்கு எவ்வளோ டைமாக கால் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்காக பிக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஜின்னு இந்த மாதிரி க்யூட்டாக பேசுவாரா. ஆனால் பட் ஒர்க்கு டென்ஷனில் ஜின்னை பிடிச்சி திட்டிடுவார். என்ன நினச்சிட்ருக்க நீ, நான் இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் என்ன ஹெட் பண்ணிகிட்ருக்குங்கிறதுக்காக என்ன ஹெட் பண்ணிகிட்ருக்குங்கிறத நோட் பண்ணதுக்கு என்னோடய பர்சனல் செக்ரட்டரிக்கு கால் பண்ணுறியா நீ அப்படிங்கிற படி ரொம்ப ஹாஷாக திட்டுனா. இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளோ கோவம் வருது, நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்கிட்டேன்னா நான் கால் பண்ணேன், அதெல்லாம் சாப்பிட்டுப்பேன், எனக்கு சாப்பிட தெரியாதா, எனக்கு என்ன மவுட் இல்லையா ஹேண்ட்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கோவமாகவே திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா எதுக்காக இந்த மாதிரி இவ்வளோ கோவப்படுற, இப்போ என்ன கான்ட்ராக்ட் பேப்பர் என்ன கிழிஞ்சு போச்சா இல்லை டேமேஜ் ஆகிடுச்சான், டயட்டுக்கு டைம் ஃபுட் எடுக்கணாராம், இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நான் கால் பண்ணி பேசிச்சுல இவ்வளோ ஹாஷாக என்கிட்ட நின்றுக்கிற. இங்கே பாரு ஜின், நான் கம்பெனியில் இருக்க சொல்ல நானாக இருக்க மாட்டேங்கிறது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்து என்னை டென்ஷன் ஆக்காட்ட, இதுக்கப்புறம்லாம் நீ கம்பெனிக்கு காலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக ரொம்ப ஹாஷாக திட்டிட்டு காலை கட் பண்ணிடுவார். அந்த மாதிரி கட் பண்ணோம். ஜின்னுக்கு அப்படியே ஐஸில் டீரியாக வருது. இப்போ என்ன நான் தப்பாக சொல்லிட்டேன், சாப்பிட்டுட்டியான்னு கேட்க கால் பண்ணது ஒரு குட்டமா, அடாண்ணே இந்த பிளேஸில் கேரிங்கும் லவ் காட்டுறதுக்கு ஒரு இன்னசென்ட் பர்சன்ட் கிடச்சிட்டாலே போடும், எல்லாருமே இந்த மாதிரி தான் ஹேட் பண்ணுவாங்க. நான் இப்போ ஏதாவது ஃபைட் பண்ணியிருந்தா பரவாயில்ல, சாப்பிட்டியான்னு கேட்க கால் பண்ணால் இந்த மாதிரியா திட்டுற, கம்பெனியில் இருந்தால் கால் பண்ணக்கூடாதா, அப்போ லவ் பண்ண சாரெல்லாம் அதிகமாக கால் பண்ணி ஏன்ட்ட பேசுனீங்க, அப்போல்லாம் நான் கம்பெனியில் இல்லாமலேடா போனேன் அப்படிங்கிற மாதிரி மேரேஜின் பண்ணதோட உன் பிஹேவியராக உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு அப்படி காட்டுற மாதிரி ஏன்ட்ட காட்டுறியானுங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜின்னு இருந்தால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் கிளாஸஸ்லாம் முடிஞ்சு நம்ம டேயி ஃபிலிக்ஸு ஜங்குக்கு ஜெனி ஜெயாக்குங்கிற மாதிரி எல்லாருமே கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே வந்தா. இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு போகிற நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு வேகமாக ரன் பண்ண வேகத்துலேயே டே பக்கத்தில் வந்து நின்னோம். ஜாக்கும் ஜெனியும் தான் ஏன்டா அவ்வளோ வேகமாக ஓடுறானுங்கிற மாதிரி ஜங்குக்கு ஃபாலோ பண்ணப்படி வந்தான். டே பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஆமாம் இன்னைக்கு நீங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து என்னோடய ஹவுஸ்க்கு வர போகிறீங்களா ஜிமினாவோட ஹவுஸுக்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஏதாவது ஒரு பர்சனோட ஹவுஸுக்கு இவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்ருப்பாங்க. பார்க்கோட ஹவுஸுக்கு போவாங்களோ ஜானோட ஹவுஸுக்கு போகிறாங்களோ தெரியல. அந்த மொமெண்ட்டுக்கு இன்றைக்கி யாரோட ஹவுஸுக்கு வரீங்க, நீ வேணா ஏன் ஹவுஸுக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே இந்த மாதிரி கேட்டால் ஹவுஸுக்கெலாம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்வாரா இந்த மாதிரி சொன்னான். எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்டால் ஏன் எதுக்கு நான் உன் ஹவுஸுக்கு வரணும், என்னோடய பெட்ரூமே ரொம்ப பெருசாக இருக்குது தெரியுமா, என் ஹவுஸ் அதோட பெருசாக இருக்குது, நான்லாம் யார் ஹவுஸுக்கும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கிருந்து போனால் இப்போ இவங்ககிட்ட எப்படி லவ்வாக சொல்கிறது, சரி லவ்வாக சொல்லதுக்கு ஒரு சான்ஸு கிடைக்காமலே போடு அப்போ சொல்கிறேன் பாரு இந்த லவ் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட இருமேண்ணா தனியாகவே பேசி உனக்கு சீக்கிரம் பைத்தியம் பிடிக்க போட்டுடா, அதுவும் அந்த டேயால் தான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு சொன்னால்
பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டுடா, பைத்தியம் தானே பிடிக்கட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவே ஒரு ஹாப்பினஸ்லேயே உரசினபடி இடித்தபடிலாம் போகிறாரு. ஏன் என்னை பிடிச்சி இடிச்சிக்கிட்டே இருக்க, பிறகு என் ஹேண்ட்ஸை டேமேஜ் வைக்கிறோம், உன்னோட பாடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமா, பட் என் ஹேண்ட்ஸ் ரொம்ப சாஃப்ட்டு, உடஞ்சிருச்சுன்னா நீயா தருவ அப்படிங்கிற மாதிரி, போன் உடஞ்சா நீயா தருவேனுங்கிற மாதிரி கேட்பாராம். இந்த மாதிரி டேட்டை ப்ளே பண்ணி விளையாடுறதும் நல்லாடா இருக்குது, அவன் என்கிட்ட புலம்பிக்கிட்டே வரட்டும் நல்லாடா இருக்கிறது, நீ டெய்லியுமே இந்த மாதிரி புலம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் 6ஆம் எண்ணிக்கு வந்து ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கி கொடுத்துட்டுருப்பாரு. இவர் தான் அடம்பிடிச்சு வாங்கி எடுத்துருப்பாரு. அந்த ப்ரேஸ்லெட்டை கலட்டிட்டாரு. ஓ மை காட், ஏன் ஹயாங் வாங்கி கொடுத்தது, யார் இல்லைன்னா ஹயாங் தான் வாங்கி கொடுப்பான், நீ என்ன வேலைக்கா போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே இந்த மாதிரி நம்ம பாட்டு சொன்னோம். ஹேய் அது எனக்கு ஃபேவரெட்டு, ஏன் ஹயாங் ஃபஸ்ட் டைம் எனக்கு ப்ரேஸ்லெட் வாங்கி கொடுத்துருக்கான், அதை தண்டுரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பாட்டு பேசினா, முடியாது முடிஞ்சா வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா, டே என்ன நீ என்ன நான் நினச்சேன், என் திங்ஸை யாராவது எடுத்தால் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேர் ரன்னிங்கில் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. ரன்னிங் ரேஸ் வச்சா கூட லாஸ்ட்டில் தான் வருவார். அவரோட ஹயாங் ஆரம் வாங்கி கொடுத்த ப்ரேஸ்லெட்டான் அண்ட் எப்படி நீ எடுத்துகிட்டு போவேனுங்கிற மாதிரி ரன்னிங்லேயே வருவாரா. வந்த விக்கெட்டில் நம்ம ஜங்குக்கு லைட்டாக திரும்பிட்டே என்னடா பண்ணுறானுங்கிற மாதிரி நோட் பண்ணோம். வர வேகப்பட்டு பயந்து போய் ஒரு ப்ரேஸ்லெட் கடை இவ்வளோ வேகமாக வரானுங்கிற மாதிரி ஜங்குக்குமே ரன் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் முன்னாடி தோற்றுருவார். கிரிப்பாக நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ண பொசிஷனில் பிடிக்கும். 2 பேருமே தரையில் விழுந்துட்டாங்க.